பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகி உங்கள் யாவருக்கும் உயிர் தெழுந்த பண்டிகையின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் இந்த அருமையான வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த கிராஸ் டிவியுடைய ஃபவுண்டர் அன்பு சகோதரர் ஜெய்சிலன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியர் சகோதரி ஷீபா ஜெய்சிலன் அவர்களுக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டான், கடைசி சுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினாராம். எத்தனை நல்ல தேவன்! அதோடு நின்று விடல, இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் இப்பொழுது ஆராதனை செய்வதற்கு நம்ம இணைந்திருக்கிறோம். ஆமென். தெரிந்த பாடலின் வரிகளை நம்ம பாடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். யூதர் ராஜசிங்கம் உங்களுக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த ராஜசிங்கத்தை, யூத ராஜசிங்கத்தை நம்ம போற்றி பாடுவோமா? தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரமை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கடிகள் தெரிபட்டன. ஆமென். தெரிபட்டன, நொடியில் முடிபட்டன. ஆமென். உங்களுடைய ஜீவன் கொடுக்க விரும்புகிறார். சொல்லி பாடுவோம். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, மூடிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார், இழந்தார் என்று துணி எங்கும் கேட்கிறது. அந்த துணி கேட்கிற இடத்திலெல்லாம் பயங்கள் எல்லாம் விலகி போகும். ஆமென். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, நீ மறிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நம்ம இடம் கொடுப்போமே, அது கல்லுகளை புரட்டி போட்டு விடும், பாவங்களை மாற்றி விடும், சாபங்களை உடைத்து விடும், உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுத்து விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு போதும் என்கிற ஒரு நிறைவை நீங்களும் நானும் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுப்பா நீங்க
போதும் அப்படின்னு சொல்லி அன்போடு அவரை வரவேற்று நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும், பெரிய விடுதலை நமக்கு உண்டாயிருக்கும். அதை உணர்த்துவனமாக அமைந்த நல்ல ஒரு கருத்து செறிந்த ஆளுமிக்க கருத்தாளுமிக்க ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாடுவோமா? நமக்காய் ஜீவன் விட்டவர், நம்மோடு கூட இருக்கும்படியாகவே விரும்புகிறவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பிசாசின்
பிரியமானவர்களை, இயேசு மாத்திரம் போதும். ஆமென். இயேசுப்பா நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக ஆமென் இருப்பாரேனா, ஜீவிக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக இருப்பாரேனா, உங்களுக்கு எனக்கும் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு எனக்கும் அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. அது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை என்னையும் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். துதி என்றால் ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து அவரை துதிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆராதனை என்பது நம்மையே கொடுப்பது என்பதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இப்பொழுதும் கூட நம்மை நாமே ஆமென் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு உன்னதமான நேரம் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நம்ம துதிக்க போகிறோம். துதிப்போமா? கண்களை மூடுவோம். இயேசுப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்காக எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவரே அப்பா, மனிதர்கள் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை கிருபையாக பாதுகாத்து வழி நடத்துகிறீரே. இயேசுப்பா, நீர் எத்தனை நல்ல தேவன். உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனப்புத்திரனும் அல்ல, சொன்னதை செய்கின்ற ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உள்ளத்தை திறந்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒரு விஷயம், ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. சத்தம் உயரட்டும். எனக்காக வந்தவரே உமக்கு நன்றி. எனக்காக எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக இன்றைக்கும் உயிர் தெழுந்து ஜீவிக்கிறவராக எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில வெற்றி கொடுப்பவரே, உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுவோமா? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரே கூட பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரே கூட பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடி அடைந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடி அடைந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் கொண்டு நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் கொண்டு நாம் அழகை வென்று விட்டோம். சேர்ந்து பாடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடி நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடி நடந்திடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காணானாலும் சரி, மேடானாலும் சரி, கர்த்தருக்கு பின்பதாக நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில அவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவாரா. எத்தனை கோலியாத்துக்கள் வந்தாலும் முறியடிப்பதற்கு ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறவராக, துணை செய்கிறவராக, கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறாரா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும்
கர்த்தருக்கு பின் நடப்போம். கற்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கற்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாசக் கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாசக் கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். எல்லாரும் சேர்ந்து வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். இயேசுப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி கொடி பிடித்து ஆண்டவரே வெற்றியோடு வாழ்வதற்கு நீர் உம்மையே கொடுத்து எங்களுக்காக இன்றும் ஜீவிக்கிற உலாவிக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களை போல நாங்களும் பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் ஜெயம் கொண்டவர்களாக இயேசுப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து வெற்றியுள்ளவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில நாங்கள் எங்களையே தருகிறோம் சுவாமி. உங்களை போல நீங்க எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி பவுல் கலாத்திற்கு எழுதும் பொழுது சொல்லுகிறது போலவே அப்படிப்பட்ட அனுபவங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தர வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் தாழ்மையாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிறதை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவி ஆத்துமா சரீரத்திலும் உடைய சுத்தத்தின்படியே அற்புதங்கள் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நான் சுபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறபடி நாளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய துணைவியர் சகோதரி ஷீபா ஜெயசீலன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தின் மற்ற ஏனைய பிள்ளைகளுக்காக ஊழியத்தின் ஆண்டவரே இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அண்ணனையும் அவருடைய ஊழியங்களையும் குறிப்பாக இந்த கிராஸ் டிவி ஊழியங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி. இன்னும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் செய்கிறபடி நான் நன்றி அதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.